அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம கடந்த பதிவில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, குத்தகை சீர்திருத்தம் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வேளாண்மையின் வளர்ச்சி, அதில் பசுமை புரட்சி. நம்ம ஆரம்பத்தில் சுதந்திர காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய முடியல, நம்முடைய மக்களுக்கு உணவே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, பாரம்பரிய அந்த விதைகளை நட்டி என்ன செஞ்சோம், குறைவான உற்பத்தியே நம்ம வச்சுக்கிட்டு நவீன தொழில்நுட்பம் நம்மளோட கிடையாது. அப்போ எப்படி இன்றைக்கு பெட்ரோல் டீசலுக்காக நாம் என்ன செய்கிறோம், அதிகமான அந்நிய செலாவணியை செலவழித்து கொண்டிருக்கோமோ, அதுபோல் அந்த காலகட்டத்தில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறதுக்கும் அதிகமான செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த நிலச்சீர்திருத்தமெல்லாம் விவசாய உற்பத்தி மேலே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அதனால் அரசு இணைஞ்சி வேளாண்மையை மேம்படுத்த தொழில்நுட்பம் என்னும் மாற்று வழிகளை நாண்டாங்க. 1965 நீர்ப்பாசன வசதியுள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகின்ற, அதாவது உயர் ரக வீரிய வித்துக்கள், ஹை ஈல்டிங் வெரைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உயர் ரக வீரிய வித்துக்களை பயன்படுத்தி கோதுமை, நெல் இதெல்லாம் பயிரிட்டாங்க. இது மரபு சார்ந்த விவசாயத்தை போல் இல்லாமல் அதிக மகசூலை தருகிற விதை ரகம். இதுக்கு அதிக நீரும், டிராக்டர் போன்ற எந்திரங்களும், ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தேவைப்படுச்சு. அதிகமான நீர் நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம நாட்டில் இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஆக ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இப்படி நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். தொடக்கத்தில் சோதனை முயற்சி திட்டம், இதில் வெற்றி ஓரளவு கிடைச்சது. அதனால் இணைஞ்சோம், நாடு முழுக்க அதிக விளைச்சலை தருகின்ற இந்த வீரிய விதைகளை பயன்படுத்துகிறோம். இந்த முயற்சியத்தை நம்ம பசுமை புரட்சி என்று குறிப்பிடுறோம். இந்த முறையில் ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்குமான தேவை பெருமளவுக்கு அதிகரிச்சு. அதனால் அது சார்ந்த தொழிற்சாலைகளும் அதிகரித்தது. கடைசியாக 20 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்தியா இணைஞ்சி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது. அதுவரை நெல் என்பது 6 மாதம் விளையக்கூடியதாக இருந்தது. ஏக்கருக்கு 15 மூட அதிகபட்ச விளையும். ஆனால் இந்த வீரிய வித்துகளின் மூலமாக 3 மாதத்திலிருந்து 5 மாதங்களுக்குள்ளாக விளையக்கூடிய பல நெல் ரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. விளைச்சலுமே ஏக்கருக்கு 30, 35, 40 மூடன்னு 45 வரை கிடைச்சது. ஆக இப்போ நாம் இணைஞ்சிட்டோம், நமக்கு தேவை மக்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்போ அப்படி நினச்சிக்கிட்டு சில நலன்களை நாம் இணைஞ்சோம், விட்டு கொடுத்துட்டோம். அப்போ 1960-61 மட்டும் 35 மில்லியன் டன் அரிசியாக இருந்துச்சு உற்பத்தி. அதுமாதிரி கோதுமை உற்பத்தி 11 மில்லியன் டன்னாக மட்டுமே இருந்துச்சு. ஆனால் 2013 அரிசி 35லேருந்து 104 மில்லியன் டன்னாக உயர்ந்துச்சு. கோதுமை 11 மில்லியன் டன்லேருந்து 94 மில்லியன் டன்னாக அதிகரிச்சிச்சு. உற்பத்தி திறனும் அதிகரிச்சிச்சு. அது மாதிரி விவசாயிகள்கிட்ட இணைஞ்சி உபரி உணவு தானியங்களும் இருந்தது. அப்போ அந்த உபரி தானியங்களை இணைஞ்சாங்க, விலைக்கு வாங்கி அரசு இணைஞ்சி பெருமளவிலான தானிய கையிருப்பை ஏற்படுத்தி அவற்றை இந்திய உணவுக் கழகத்துக்கு சொந்தமான சேமிப்பு இடங்களில் சேமித்து வைக்கிறோம். இன்றைக்கு அங்கே பார்த்துருப்போம், தார்பாய் கூட போடாமல் பல இடங்களில் நெல்முடைகள் அடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா கட்டட வசதி இல்லாத இடங்களில் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சேமிக்கப்பட்ட அந்த உணவு தானியங்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக, ரேஷன் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படுது, மக்களுக்கு கிடைக்குமாறு செய்யப்பட்டு மக்களுக்கு உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுது. அப்போ இதில் மற்றொரு சாதகமான அம்சம் யாதனில்னா, பால் மற்றும் முட்டை உற்பத்தியை இணைஞ்சிருச்சு. தொடர்ந்து வெண்மை புரட்சி, நீல புரட்சி இதெல்லாம் எல்லாமே நடந்துருச்சு அடுத்தடுத்து. அப்போ எல்லா தரப்பு மக்களும், அதாவது உயர் வருமான உடையவர்கள், நடுத்தர வருமான உடையவர்கள், வறுமை கோட்டுக்கள் எல்லாருடைய உணவு பழக்கமே மேலும் பன்முகப்படுத்த விடும். நம்புங்க, நாங்கள்லாம் எங்களுடைய சின்ன வயசில் குறைந்தபட்சம் ஒரு 20 வயசுக்குள்ளாக இட்லி தோசை என்பதே எங்கள் வீட்டுகளில் ஆடிக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கு நாடே நிலைமையே மாறி போச்சு. கிரைண்டர்னு வந்துச்சு, அடிக்கடி போட்டாங்க. இன்றைக்கி கிரைண்டரை கூட தூக்கி ஓரம் கட்டிட்டு போய் நினைஞ்சிட்டாங்க. கடையில் 10 ரூபாய்க்கு மாவு வாங்க, சுடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு நம்ம சோம்பேறித்தனமாக போயிட்டோங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அன்றைக்கி வரிசையில் நின்று ஆட்டுக்கல்ல ஆட்டணும், ராத்திரி 1 மணி ஆகி போவோம் ஆட்டி முடிக்கிறதுக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆக இந்த இந்தியாவில் உணவு உற்பத்தி இன்றைக்கி அதிகரிக்க செய்தது என்ற நிலையில் பசுமை புரட்சி வெற்றிகரமான ஒன்றாக இருந்தாலும் அது எப்பயுமே எந்த வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நியூட்டனோட விதியாக எதிர்மறையான விளைவு இதுவும் ஏற்படுத்தி. முதலாவது
வசதி வாய்ப்புகள் நிறைந்த பகுதிகள், வசதி வாய்ப்புகள் குறைந்த பகுதிகள் ஆகியவற்றுக்கு இடையிலான அந்த ஏற்றத்தாழ்வுகளை இது வந்து இணைஞ்சிருச்சு, அதிகரிச்சிச்சு. காலப்போக்கில் விவசாயிகளிடையே அதிக அளவில் ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் ஏற்பட்டத்தின் விளைவாக நமக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ரொம்ப வந்துருச்சு. இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊரே இணைஞ்சிருச்சு. நிலத்தடி நீர் மாசுபட்டு தண்ணியே இணைஞ்சிருக்கு, சவத்து போய் நிற்கிது. ஒரு காலத்தில் குடிநீராக இருந்த தண்ணீர் இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு இணைஞ்சிக்கிட்டு இருக்குது, மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ நாட்டின் பல பகுதிகளில் மீண்டும் இயற்கை விவசாயத்துக்கு இதனால் இணையக்கூடிய திரும்பக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் இணைஞ்சிக்கிட்டு ரசாயன உரங்களை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் இயற்கையாகவே ஆட்டுக்கடை, அது மாதிரி பசுந்தாள் உரங்கள் இந்த மாதிரி இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பயிரிட்டு அதை இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம், மடைக்கு உழுதுகிட்டு இருக்கோம். இதெல்லாம் மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது. இப்படி நாம் இணைஞ்சிருக்கோம். இயற்கை விவசாயத்தை நோக்கி கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன, எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுத்த பிறகு நமக்கு என்ன செய்யுது, வளர்ச்சி ஏற்படுது. அப்போ சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி நாம் இணைஞ்சோம், வளர்ச்சியை பெற்றோம். இது வந்து நம்ம படிச்சுக்கிட்ட பாடம். அடுத்து வந்து ஊரக வளர்ச்சி திட்டம், அதாவது ஆர்டிபி, ரூரல் டெவலப்மெண்ட் பிளான். இது வந்து 1970களில் தொழில்துறையிலும் வேளாண்மையிலும் வளர்ச்சி ஏற்பட்ட பின்னரும் வறுமை மட்டும் குறையலை. வறுமை எனும் பிரச்சனை வளர்ச்சியால் தீர்ந்துவிடும் என்ற அனுமானமும் நமக்கு நிறைவேறலை. ஆக ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ சரிபாதியினர் வறுமை கோட்டு கீழே வாழ்வதாக கண்டறியப்பட்டது. அதாவது வறுமைக்கோடு என்பது ஒரு மனித உயிர், அதாவது வயசு, அவனுடைய அன்றாட எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறது வந்து வயசுக்கு தக்கன மாறுபடும். அப்போ ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சக்தி தான் கலோரி என்று மதிப்பிடப்படுகிறது. அந்த சக்தியானது என்ன செய்யுது, சில மனிதர்களுக்கு கிடைக்கல. அதாவது சராசரியாக கிடைக்க வேண்டிய அந்த உணவின் சக்தி வந்து என்ன செய்யலை, நமக்கு கிடைக்கல. பொதுவாக எண்ணெய்களில் பொரித்த உணவுகளும் அதுபோல் மற்ற அந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளும் வந்து அதிகமான கலோரிகளை கொடுக்கும் நமக்கு. அதுவும் அவசியம்தான், அதுக்காக முற்றிலும் அதை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காய்கறிகளில் குறைந்த கலோரியே இருக்கிறது. பழங்கள்லாம் வாழைப்பழத்தில் நல்ல கலோரி இருக்குது. அதனால் ஒரு மனிதன் நல்லா கிரிக்கெட் கிரவுண்டில் நம்ம பார்த்துருப்போம், விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவாங்க. எதுக்காக, அந்த உடம்பு வந்து வெயிட்டும் போடாது, அதே சமயத்தில் தேவையான கலோரியும் கிடைக்கும். ஆக இந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் விழுக்காடு உயரவில்லை. ஆனால் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெருகிறதுனால வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் எண்ணிக்கை வந்து தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டே போச்சு, அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. கிராம பகுதிகள் நகரப்பகுதிகள் ஆகிய இரண்டிலுமே வறுமை நிலவுகிறது. ஆனால் மக்கள் தொகையில் 4/3 பகுதியினர் கிராமப்புறங்களில் வாழ்கிறதுனால கிராமப்புற வறுமை வந்து மிகவும் நெருக்கடி மிகுந்த பிரச்சனையாக இருக்குது. அன்பாத மாணவ சொல்லுங்களே, கிராமப்புறத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை இருப்புக்கேற்றபடி சுருக்கி கொண்டார்கள். ஆனால் நகரப்பகுதிகளில் அது சாத்தியம் இல்லாத ஒன்று. நகரப்பகுதிகளில் போய் வறுமையில் இருக்க ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஆனால் கிராமப்புறங்களில் வறுமையில் இருந்தாலும் ஏதாவது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அனுசரித்து வாழ்ந்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் கிராமங்களில் வாழ்ந்தாலும் நகரப்போக்குக்கு மாறிக்கிட்டதுனால இன்றைக்கு இவங்களும் அதே பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ முடியாத ஒரு நெருக்கடிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குறிப்பிட்ட அந்த சமூக குழுக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள், நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளங்குன்றிய நிலங்களில் இருந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினர், நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் வளமான நிலமில்லா பகுதி மக்கள் ஆகியவற்றிடையே வறுமையின் அளவு மிக அதிகமாக இருந்துச்சு. அரசாங்கம் எடுத்த அந்த புள்ளி விவரப்படி நல்லா கவனிச்சுக்கணும், சிறு மற்றும் குறு விவசாயிகள், சிறு விவசாயினா 1 ஹெக்டேருக்கு கீழே, குறு விவசாயினா சுமார் 5 ஏக்கருக்கு கீழே, 2 ஹெக்டேருக்கு கீழே. அப்போ அதான் மன்னிக்கணும், சிறு என்பது 2 ஹெக்டேருக்கு கீழே, குறு என்பது 1 ஹெக்டேருக்கு கீழே நிலம் வைத்திருப்பவர்கள் அழைக்கப்படுறாங்க. அது மாதிரி நிலமற்ற தொழிலாளர்கள் மற்றும் வளம் குன்றிய நிலங்களில் இருந்த ஒடுக்கப்பட்ட பிரிவினர், அது மாதிரி நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் வளமான நிலமில்லா பகுதி மக்கள், இவங்கள்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுறாங்கிறத நமக்கு சென்சஸ் மூலமாக கண்டறிஞ்சாங்க. அப்போ அந்த கிராமப்புற வறுமையை போக்குறதுக்காக அரசாங்கத்தால் முழுவீச்சில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அதுலேயும் சமூக வளர்ச்சி திட்டங்கள், பஞ்சாயத்து ராஜ் போன்ற உள்ளாட்சி நிறுவனங்களை புதுப்பிப்பது, சிறு குறு விவசாயிகளை போன்ற குறிப்பிட்ட குழுக்களை இலக்காக கொண்ட திட்டங்கள் ஆகியவையெல்லாம் இதில் அடங்கும். கிராமப்புற குடும்பங்கள் விவசாயத்திலிருந்து பெறும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வருமானத்திற்கான வேறு வழிகளை அமைத்துக் கொடுப்பதில் அதிக அக்கறை செலுத்தப்படுது. அதாவது விவசாயம் என்பது குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், குறிப்பிட்ட காலம்தான் வேலை கிடைக்கும்.
அப்போ மற்ற காலங்களில் அவங்க சும்மா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிருவாங்க. அப்போ ரொம்ப சிக்கலில் ஒரு சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு வேறு வழியை அமைச்சு கொடுக்கணும். அப்படி அமைக்கப்பட்ட 2 பெருந்திட்டம் தான் கீழே விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். அது 1980லேருந்து 1999 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் என்ற பேரில் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட திட்டம் அறிமுகம் செய்யப்படுது. கிராமப்புற குடும்பங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு சில சொத்துக்களை வழங்குவது இந்த திட்டத்தோட நோக்கம். இதன் மூலம் அவர்கள் வறுமையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு அரசாங்கம் நம்புச்சு. அது நிலத்தை மேம்படுத்துவதற்காகவோ அல்லது பால் உற்பத்தி செய்து அவங்கள என்ன செய்யுது மேம்படுத்துறது. அதுக்கு என்ன செய்யலாம்? பசுக்கள் அல்லது ஆடுகளை வழங்கலாம், அல்லது சிறிய கடைகளை வைக்கிறதுக்கு உதவி செய்யலாம், அல்லது வேறு வணிக தொடர்பான வியாபாரங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கலாம். இப்படி அவங்க முடிவெடுத்து அந்த திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. நாட்டில் இருந்த 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த இலக்கு 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் ஆண்டொன்றுக்கு 600 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்குவது. இந்த உதவிகள் 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஆக இவ்வாறு வழங்கப்பட்ட அந்த மூலதன சொத்துக்களுக்கான செலவு, மானியங்கள் மற்றும் கடன்கள் ஆகியவை மூலம் என்ன செய்யப்படுது? ஈடு செய்யப்படுது. அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கங்கள் தங்களுக்குள்ளே சமமாக பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு கொடுக்குற அந்த தொகைக்கு சப்சிடி என்று சொல்லி தள்ளுபடி செஞ்சாங்க. அதை ஈடுகட்ட விதமாக யார் செஞ்சா? மத்திய மாநில அரசாங்கங்கள் நிதியை ஒதுக்குனாங்க. அப்போ அந்த உதவி பெறக்கூடிய குடும்பத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு மானியங்களும் இணைஞ்சி மாறுபட்டுச்சு. அவை சிறு விவசாயிகளுக்கு 25 விழுக்காடாகவும், குறு விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளருக்கு 33.3 விழுக்காடாகவும், பழங்குடியினர் குடும்பங்களுக்கு 50 விழுக்காடு என்றால் சதவீதம் இருந்தது. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு வங்கிகள் கடன் கொடுத்ததன் வழியாக சொத்துக்கான மூலதன செலவோட மீதி சரி செய்யப்பட்டது. 1999 ஆண்டு வரையில் 53.5 மில்லியன் குடும்பங்களை இத்திட்டம் சென்றடைந்தது. ஆக விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட சொத்துக்களில் 50 விழுக்காடு கால்நடைகளாகவும் பால் உற்பத்தி அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தில், அது மாதிரி 25 விழுக்காடு விவசாயம் அல்லாத வேறு பணிகளுக்காகவும், 15 விழுக்காடு சிறிய அளவிலான நீர்ப்பாசன பணிகளுக்காகவும் விநியோகம் செய்யப்பட்டது. அப்போ ஒருங்கிணைந்த அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் பணிகள் பல பொருளாதார நிபுணர்களாலும் அரசமைப்புகளாலும் மதிப்பிடப்பட்டன. இத்திட்டத்தின் இறுதி விலை பற்றி பல ஆய்வுகள் நடத்தப்பட்டன. பல பயனாளிகளை தெரிவு செய்வதில் தெளிவான நடைமுறை இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திற்குமான முதலீடு குறைவாக இருந்தது. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலத்துக்கு பிந்தைய தணிக்கை இல்லாத, அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். இப்போ ஆடு வாங்கினா மாடு வாங்கினா அடுத்த நிமிஷம் நம்ம ஆளுக்கு விற்றுருவாங்க. ஆக அதை கண்காணிக்கணும். பிராந்திய அளவில் வறுமை கோட்டுக்கு மேலே கொண்டு வருவதற்கான பயனாளிகளை அடையாளம் காணுவதில் ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இன்றைக்கி ஆடு மாடு கொடுத்தா இணைஞ்சிருவோம், நமக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்காக பார்த்து கொடுத்துட்டு போயிடுவோம். இதுதான் நடக்கும். அப்போ இதெல்லாம் அந்த திட்டத்தை தோல்வியடைய வச்சிடும். உண்மையான பொதுநல நோக்கோடு செயல்படும் பொழுது தான் அந்த திட்டம் ஜெயிக்கும். அப்போ இந்த திட்டத்தால் அடையப்பட்ட அந்த குறிப்பிடத்தக்க வெற்றியை கருத்தில் கொண்டு கிராமப்புற ஏழைகளின் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக 1999 இது மறுசீரமைக்கப்பட்டுச்சு. இதுன்னா அதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்புக்கான உறுதி சட்டம் 2005 என்ற பெயரில் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட்டது. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கணும். அப்போ என்ன செஞ்சாங்க? இந்தியாவில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர முயற்சியின் காரணமாக அது சாத்தியமாச்சு. அண்மை காலங்களில் விவசாய அல்லாத வேலைவாய்ப்புகளை பெருக்குவதன் மூலமாக கிராமப்புற வறுமையை ஒழிக்க முடியும் என்பது பரவலாக நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. கடந்த பல ஆண்டுகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான பல திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. அவைகள் பல வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. நம் நாட்டில் இன்றைய அளவில் இத்துறையில் செயல்படக்கூடிய மிகப்பெரிய திட்டமே இந்த திட்டம்தான். அதாவது கிராமப்புற மக்களுக்கு என்ன அது வேலையை உறுதி செய்யும் பொழுது 100 நாள் வேலை திட்டம் என்று இன்றைக்கி நம்ம அதை அழைக்கிறோம். அதெல்லாம் என்ன செய்யுது? அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானத்திற்கு வழியை நமக்கு ஏற்படுத்துது. அப்போ அந்த வருமானம் அவங்களுக்கு என்ன செய்யுது? அந்த வருமானத்தை கொண்டு அவர்கள் வாங்கு சக்தி அதிகரிக்குது. அப்போ வாங்கு சக்தி அதிகரிக்கும் பொழுது நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கும், தேவை அதிகரிக்கும், அதுக்கப்புறம் உற்பத்தியும் அதிகரிக்கும். அப்போ ஒரு பெரிய சுழற்சி, பணம் அவர்களுக்கு வழங்கப்படும், அந்த பணம்
என்ன செய்ய வணிக நிறுவனங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே பொருளாதார முன்னேற்றம் என்பது உறுதிப்படுத்தப்படுது. அப்போ இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. பின்னர் இதை இணைஞ்சாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஆக கிராமப்புற ஏழை குடும்பங்களின் வாழ்வாரத்தை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் 2005 இயற்றப்பட்ட இந்த திட்டம் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த வயது வந்த உறுப்பினர்களுக்கு தனித்திறனற்ற உடல் உழைப்பு வேலை செய்ய விருப்பமுடையவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு 100 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலையை கொடுப்பது மூலமே இதை வெற்றிகரமாக செய்தது. அப்போ ஒவ்வொரு வருடமும் 3 மாதங்களுக்கு வேளாண் பணிகள் இல்லாத காலங்களில் எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஆடிப்பட்டம் அல்லது ஆவணி பட்டம் புரட்டாசி பட்டம் இந்த இதில் வெள்ளாமை நடக்கும். திரும்ப என்ன செய்யும்னா தைப்பட்டம் மாசி பட்டம் பங்குனி தை மாசி 2 பட்டம் இதில் வெள்ளாமை செய்யும்போது அந்த அதை தொடர்ந்து ஒரு 3-4 மாத காலங்களுக்கு விவசாய வேலை இருக்கும். வைகாசிக்கு அப்புறம் என்ன செய்யும்னா வைகாசி பட்டத்தில் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா தரிசாக போட்டுருவாங்க. காரணம் மழை இருக்காது, கோடை காலம் நமக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அது ஓரளவுக்கு உதவுறதாக இருந்துச்சு. இப்படி இவங்க அந்த மக்களுக்கு வந்து என்ன வேலை கொடுத்தாங்கன்னா சாலைகள், கால்வாய்கள், சிறிய நீர்ப்பாசன வேலைகள், மரபு சார்ந்த நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் போன்ற நீண்ட காலம் பயன் தரக்கூடிய செல்வங்களை உருவாக்கும் திட்டங்களையா இணைஞ்சாங்க கொடுத்தாங்க. ஆக இதற்கு முந்தைய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட ஊரக வளர்ச்சி திட்டங்கள் வறுமைக்கு கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களை கண்டறிதலை அடிப்படையாக கொண்டிருந்ததோடு தகுதி பெறாத குடும்பங்களும் தேர்வு செய்யப்பட்டதா பல புகார்கள் எழுந்தன. இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அனைத்து கிராமப்புற குடும்பங்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக அமைஞ்சது. ஏன்னா இது சுய இலக்கு கொண்ட ஒரு திட்டம் என்பதோடு கல்வி தகுதி உடையவர்களோ வசதியான பின்புலத்தை கொண்டவர்களோ குறைந்தபட்ச ஊதியத்திற்கு உடல் உழைப்பு வேலை செய்ய முன் வர மாட்டாங்க. ஓரளவு வசதியான பின்புலம் கல்வி தகுதி உடையவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குறைந்தபட்ச ஊதியத்துக்கு உடல் உழைப்பு செய்ய முன் வர மாட்டாங்க. அப்போ யார் வருவா? ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் தான், அதாவது கிராமப்புற மக்கள் தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆக இதுக்கு முந்தைய அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்கள்லாம் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலையை கேட்டு பெறும் உரிமையை தரல. ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, அவர்களுக்கு சட்டபூர்வமான உரிமை தரப்பட்டது. இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட அம்சம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கேட்டு பெறலாம், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திட்டம் கிராம பஞ்சாயத்துகளால் நடைமுறைப்படுத்தப்படுது. வேலை வேண்டுவோர் என்ன செய்யணும், அந்த கிராம பஞ்சாயத்துகளில் விண்ணப்பிக்கணும். அவங்களுக்கு வேலைக்கான அட்டை வழங்கப்படும். 15 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் இணைவாங்க, அவங்களுக்கு வேலை வழங்கணும். இல்லையெனில் விண்ணப்பதாரர் வேலையில்லாதற்கான உதவித்தொகை பெறுவதற்கு உரிமை உடையவராக மாறிடுறாரு. அதாவது வேலை எனக்கு கிடையாது, அதனால் உதவித்தொகை விடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ வேலை நடைபெறக்கூடிய இடமானது விண்ணப்பதாரருடைய வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்க வேண்டும். காரணம் என்னென்னா அந்தந்த பஞ்சாயத்துக்கு குறிப்பிட்ட தொலைவில் என்ன இருக்கும், அந்த கம்மாய்கள், பாசன வசதியுடைய இடங்கள், அதுபோல் அந்த சாலைகள் எல்லாமே இருக்கும். இதை கணப்படி தான் அவங்க 5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கணும்னாங்க. இந்த பணியில் ஒப்பந்ததாரர்களை எந்த காரணத்தை கொண்டு ஈடுபடுத்தக்கூடாது. இடைத்தரகர்கள் தங்களுக்கான லாபத்தை வேலை செய்வோரின் ஊதியத்திலிருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் இன்னொரு சிறப்பு அம்சமாக ஒவ்வொருத்தருக்கும் தனியாக நம்முடைய அரசாங்கம் இணைஞ்சிருக்கு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி நேரடியாகவே அந்த அக்கௌண்ட்டுக்கே இப்போ பணத்தை அனுப்புகிறாங்க. அதனால் அவர்களுக்கு எவ்வளோ பணம் ஏறி இருக்குங்கிறது முதற்கொண்டு உறுதிப்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு வெளிப்படைத்தன்மை வந்துருச்சு. ஆக வழங்கப்படக்கூடிய ஊதியத்திற்கும் முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்திற்குமான விகிதம் 60:40% ஆகும். ஆக வேலை செய்வோரில் 1/3 பெண்களாக கண்டிப்பாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்கப்படணும். இதில் பாகுபாடு கூடாது. நான் ஏற்கனவே கடந்த பதிவில் சொன்னேன், ஆண்கள் என்றால் 400லேருந்து 500ம், பெண்கள் என்றால் 150லேருந்து 200ம் பெறுவாங்க. இதில் அந்த மாதிரியே கிடையாது. ஆக மக்கள் நலத்திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நேர்முறையான அம்சங்கள் என எடுத்துக்கொண்டால் தொழிலாளியின் பேரம் பேசும் சக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேளாண் வேலைகளுக்கான ஊதியம் உயர்ந்தது. விவசாய வேலைகள் இல்லாத காலப்பகுதிகளிலும் வறட்சியின் போதும் விவசாய தொழிலாளர்கள் நகரங்களுக்கு குடிபெயர்வது இதனால் குறைக்கப்படுது. இல்லைனா என்ன செய்வாங்க, வேலை தேடி எல்லா டவுனை நோக்கி போனாங்க. அதெல்லாம் இப்போ என்ன செஞ்சு ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பெருமளவில் வேலைகளை பங்கேற்று கொண்டிருப்பதும் இத்திட்டம் அவர்களை அதிகாரமிக்கவர்களாக மாற்றியிருப்பது இத்திட்டத்தின் மிக முக்கியமான பயன். கையில் காசு நடமாட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பெண்கள் இணைஞ்சிட்டாங்க.
தங்களால் எந்த பொருளை வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு அதிகாரமிக்கவர்களாக மாறிட்டாங்க. ஆண்களோட கையை முழுக்க எதிர்பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஆக வெளிப்படைத்தன்மை மற்றும் சிக்கலற்ற பரிமாற்றத்தை உறுதி செய்யப்பட்டு தொழிலாளர்களுக்கான ஊதியம் அவர்களுடைய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படுகிறது. இது முக்கியமான விஷயம், கவனிக்கணும். அது மாதிரி குடிமை சமூக அமைப்புகள், தன்னார்வ நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஈடுபாட்டினாலும் அரசியல் பிரதிநிதிகளின் ஈடுபாட்டினாலும் இந்த குடிமை பணியாளர்களின் அதிக பொறுப்பு மிகுந்த மனப்பான்மையாலும் தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை திட்டம் மிகச்சிறப்பாக என்ன செய்து செயல்படுத்தப்பட்டு வருது. திட்டத்தின் செயல்பாட்டுக்கான திறன் 97 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. இத்திட்டத்தின் கீழே 2006 முதல் 2012 வரையிலான காலப்பகுதியில் அதாவது ரூபாய் 1,10,000 கோடிகள் நேரடியாக ஊதியம் அவ்வளோ விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. 1200 கோடி மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அப்போ அவ்வளவு மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உழவு நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கியிருந்திருக்கும். பல பின்னடைவுகள் இதில் இருந்தாலுமே சில குறைபாடுகள் உண்டு. ஆனால் கிராமப்புற ஏழை மற்றும் குடிமை சமூகத்தினிடையே இருந்த உயர்ந்த அளவிலான விழிப்புணர்ச்சியான இத்திட்டத்தின் செயல்பாடு ஓரளவு முன்னேற்றம் பெற்றுள்ளது. இத்திட்டம் மிக பெரும் அளவிலான செலவினத்தை கொண்டிருந்ததன் விளைவாக நிதி பற்றாக்குறை உயர்ந்து விட்டதாக சில விமர்சகர்கள் நினைத்தாலும் இத்திட்டம் பிரபலமானதாகவே உள்ளது. இன்றைக்கு கிராமப்புறங்களில் இந்த வேலைவாய்ப்பே இல்லைன்னா உண்மையிலே ஏற்கனவே சொன்னது போல் அவங்க கிராமத்தை காலி செய்து நகர்ப்புறங்களை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழலே வந்திருக்கும். கிராமங்கள்லாம் இன்றைக்கு இணைஞ்சிருக்கும், முற்றிலுமாக அழியக்கூடிய ஒரு நிலை கூட வந்திருக்கும். ஆக ஒவ்வொரு ஆண்டும் கிராமப்புறங்களில் 4 ஒரு குடும்ப திட்டத்தில் பங்கேற்கு ஓரளவு இந்த திட்டம் வெற்றிகரமாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து தொழிலக வளர்ச்சி, இதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.